இன்னிலேருந்து நீ என்னை அப்சர்வ் பண்ண போறியா? ஆமாம், எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பேக்கப் தான், சோனியா எல்லாமே பார்த்துப்பா. சரி கிஷோர், நான் கொடுத்த மெடிசனை போட்டுக்கோ, சரியா? சரி, நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? சரி கிஷோர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு என்னோட ஃபேமிலியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? விஷ்ணு, நீ இதை பார்த்துக்கோ. டிஷ்யூஸு, சோப்பு, அப்புறம் க்ரீம் பன், இது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இந்தாங்க காசு. கொடுங்க. கிஷோர், நாம் இப்போது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகலாம், சரியா? ஹே கிஷோர், என்னாச்சு? சோனியா, உடனே போய் டாக்டர் விக்ரம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு போ. ஓகே. டாக்டர் விக்ரம், கிஷோர் மயக்கம் போட்டான். என்ன? சரி, சீக்கிரம் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போங்க, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். இந்தாங்க. கிறிஷ் மயங்கிட்டான். என்ன? என்ன? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, எனக்கு தெரியும்டா, நீ இங்க தான் இருப்பானே. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா தோத்துட்டேன். உன்னாலேயும் முடியலனா கண்டிப்பா வேற யாராலையுமே முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தானே மித்ரா போயிட்டு சீக்கிரம் வரேன்னு சொன்னவ இன்னும் வரலல்ல. வருஷமே ஆகிருச்சு, நிறைய வருஷம் போயிடுச்சு. விக்ரம், அண்ணாதடா, இனிமே இப்படி நடக்காம நாம தானே பாத்துக்கணும். ஹே பிரின்ஸ், உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வாங்க. என் பேரு யுவராணி. நீ தான் யுவாவா? நீ ஆடியோ எக்யூப்மெண்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறதானே? நான் தான். கிஷோர் உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கான். நான் அவனோட வீட்டுக்கு போனேன். அங்கே போனப்ப அவனோட பேரண்ட்ஸ் என்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க. இருங்க. இதில் உங்களுக்கு டிப்ஸ் கூட எழுதியிருக்கான். ஆமாம். இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்க புது நர்ஸில் விஷ்ணு ஒருத்தி இருக்கா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு குக்கர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது நியூவாக லான்ச் ஆனது. கண்டிப்பாக அவளுக்கு வாங்கி தருவேன். நான் சொன்னது ஞாபகம் வச்சிருக்கல நீ? எங்க விஷ்ணு? விஷ்ணு எங்க போனா? எல்லா வேலையும் முடிஞ்சுது. நம்மளோட எக்யூப்மெண்ட்லாம் இன்னும் அட்வான்ஸாக மாற்றணும். இனி எந்த பேஷண்ட்டும் உயிரை விடக்கூடாது நம்ம ஹாஸ்பிட்டலில். விஷ்ணு அவனை நல்லா பார்த்துக்கிட்டால. அவன் உயிரோடு இருந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லா கேர் பண்ணிக்கிட்டான். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணான். சரிடா, நான் வரேன். ஹே விஷ்ணு, உனக்கு என்னாச்சு? ஹே விஷ்ணு, விஷ்ணு கண்ணை முடிச்சு பாரு. விஷ்ணு, நீங்களா? விஷ்ணு இங்க பாரு, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன், ஒழுங்கா சாப்பிடு, சரியா? நான் வரேன். டே, உன்னை நம்பிதான் உன்னோட பொறுப்புல அவளை விட்டு போறேன், ஒழுங்கா பாத்துக்க. நான் வரேன். ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டியா நீ? இப்போ நீ சாப்பிடாம இருக்கிறதுனால உனக்கு பிளட் சுகர் கம்மியாகிடுச்சு, ஃபீவர் வந்திருக்கு, ப்ரெஷரும் லோவாயிருக்கு. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? இங்க வா. என்ன? இங்க கிட்ட வா. இந்த தண்ணி குடி. சொல்றது கேளு, ஒழுங்கா தண்ணிய குடி. இங்க பாரு, பேஷண்ட் நம்ம முன்னாடியே சாகுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுல இருந்து வெளில வர்றதும் ரொம்ப கஷ்டம்தான். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்னால் இப்போவும் நம்பவே முடியல. இனிமே கிஷோரை பார்க்கவே முடியாதுல்ல. அவன் சொன்னான் வீட்டுக்கு போனதும் வேலைக்கு போகணும், யுவராணியை ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிடணும், அப்புறம் எனக்கு புது குக்கர் வாங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கூட சொன்னான்.
இப்போ அவன் நம்ம கூட இல்லைல்ல. அவன் சாகும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன், ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலல்ல. நான் ஒரு யூஸ்லெஸ் தான். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நான் அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டேன். நான் இந்த வேலையை விட்டு போக தான் போகிறேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்து நீ மட்டும் தான் அப்படி நினைக்கிறியா? ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அவனை இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு. என்ன பண்ணுறதுனே தெரில. நீயும் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்காக வேலையை விட்டு போயிடுவியா நீ? நீ வேலையை விட்டு போனால் மட்டும் அவன் வந்துடுவானா? சொல்லு. இனிமே இவனை மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு யோசி. என்ன பண்ணலான்னு யோசி. நாங்களும் உன்ன மாதிரி வேலையை விட்டு போயிட்டா? இங்கே பாரு, ஒழுங்காக என்ன பண்ணலான்னு யோசி. சரியா? ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ஆனால் நீங்களே சொல்லுவீங்கள்ல நான் எதையும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு. என்ன? அப்போ நீ டீம் விக்ரம் இல்லையா? டீம் விக்ரம் தானே? என்ன, நிஜமாவா? ஆமாம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்னோட பேகு